Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் தான். இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இந்த ஃபாலை. ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து இந்த மார்க்கெட்டில் எப்படிலாம் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ராப் பண்ணியிருக்கலாம், இல்லை எந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நான் இப்படி ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து லாங் போக ட்ரை பண்ணுங்கள். இந்த லெவலுக்கு இதுக்கப்புறம் வந்து இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் லாங் போக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 19,620 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. அகைன் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலு. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எப்படி இந்த ரீடெஸ்ட் பண்ணுறதை பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த லெவல் பாருங்கள். ஸோ இது வந்து நேற்று பார்த்துருந்தவங்களுக்கு நேற்றும் சரி முந்தா நாளும் சரி நம்ம இதை வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த லெவல் வந்து இது வந்து சப்போர்ட். மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்தது மேலே போன மார்க்கெட் திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் மேலே போயிட்டு திரும்ப இங்கே இடத்துல வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா, மார்க்கெட் இதை பிரேக் பண்ணது அகைன் கீழே இறங்கி திரும்ப வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பாருங்கள், இந்த லெவலில் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எல்லாம் மேலே போக முடியல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபாலு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சிலருக்கு வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருந்திருக்கலாம். மார்க்கெட் இந்த அளவுக்கு புல்லிஷ் கேண்டில் இங்கே வந்து ஃபார்ம் ஆகவும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு லாங் போயிருக்கலாம். ஏற்கனவே சப்போர்ட்டாக இருந்த லெவல் வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னு லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டுக்கு வந்து அந்த சப்போர்ட் லெவலுங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. அகைன் மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இதை வந்து வேறு விதத்தில் எப்படி சில பேர் புரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க, அவங்க ட்ரா பண்ணியிருப்பாங்க இந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் ஒன்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு, அகைன் மேலே போய்ட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு. அப்படிங்கிறப்போ திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கின மார்க்கெட்டு திரும்ப மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து தாண்ட முடியாமல் அகைன் இதில் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்து, இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்து அகைன் வந்து கீழே வந்துருச்சு. இந்த மாதிரி சில பேர் வந்து அவங்க சப்போர்ட் லைனை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரேட் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இதை மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ட்ரேட் வந்து இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் சரி, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை கேண்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் சரி, இதுக்கு அடுத்த சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஓரளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு ரெட் கேண்டில் பெருசாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே ஷார்ட் போகணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே லாங் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு கேண்டில் மூவ்மெண்ட் ஆனாலும், அதாவது ப்ரைஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆனாலும் இதுக்கப்புறம் அந்த ப்ரைஸுக்கு வந்து எது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், எது மேஜர் சப்போர்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட் வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இந்த லெவலை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இதுக்கிட்ட வரும்போது திரும்ப ஒரு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து லாங் சைடில் போகும். ஆனால் உடனே மேலே போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா, ஸோ இதுக்கு அடுத்ததுலாம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 19,500 ரேஞ்ச், 550 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போனாலும் இந்த இடத்துக்கிட்ட வந்ததும் திரும்ப ஒரு ஷார்ட் போகும். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நல்லா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா, இதெல்லாம் ஒரு மெயின் ரெசிஸ்டன்ஸு. சப்போஸ் மார்க்கெட் வந்து இதெல்லாம் இந்த இடத்துல ஷார்ட் போவாங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது திரும்ப ஷார்ட் போவாங்க. இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸை நல்லா இது வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போக ட்ரை பண்ணுது. ஓகேவா, இந்த லெவலெல்லாம் பிரேக் பண்ணிட்டு திரும்ப மேலே போணுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 19,550 வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் நிஃப்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன்.
இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுச்சு, இந்த லெவலாம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 19,300 இருக்குது இல்லையா, இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, மார்க்கெட் வந்து திரும்ப இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு, ஷார்ட் போகிறாங்க, மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். 19,300 அப்படிங்கிறது வந்து ஒரு பக்காவான சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து ஒரு செல்லிங் நடந்துச்சோ, எந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே வந்து நடந்துச்சோ அதே வேகத்தில் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். சரியா, இந்த சப்போர்ட் இந்த லெவலை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சுது அப்படின்னா அதுக்கு அடுத்தது திரும்ப இவ்வளோ தூரம் ஃபால் ஆகும். 19,200 அடுத்த ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகும். ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணும். சரியா, ஆனால் அது வந்து இப்போ வர எக்ஸ்பைரிக்குள்ளேயே ஃபில் பண்ணணும், இல்லை வர மந்த்துக்குள்ளேயே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த லெவல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே ஸோ இதை டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட அந்த பேட்டர்ன் தெரியுது பாருங்கள். இது வந்து இன்சைட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தெரியுதா, இது வந்து மதர் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் வந்து மதர் கேண்டில், இதுக்கு அடுத்து வந்து இன்சைட் கேண்டில். இதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து இந்த லோ, ஓகேவா, இந்த இன்சைட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணணும். இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம், எடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஓரளவு கரெக்டாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இன்சைட் கேண்டில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 19,650 இருக்கு இல்லையா, இந்த 19,650 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டி மார்க்கெட் போகிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். ஒன்ஸ் இதை வந்து நல்லா பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு லாங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 19,650 அப்படிங்கிறது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து இது மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எப்படியும் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கீழே தான் வரும் அப்படின்னு. அதே போல் பாருங்கள், மார்க்கெட் திரும்ப நல்ல ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அகைன் இது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 43,700, இன்னும் ஒரு 500 பாயிண்ட் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த லெவலை பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா, அகைன் வந்து திரும்ப மார்க்கெட் இன்னும் ஒரு 500 பாயிண்ட் வந்து கீழே மூவ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரேடை வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரே கன்சல்டேஷன் தான். சரியா, இந்த இடத்துல பாருங்கள், இதுலேயும் நிறையா பேர் வந்து ஒரு ட்ராப்பில் சிக்கின மாதிரி ஆயிருப்பீங்க. மார்க்கெட் பாருங்கள், ஸோ இந்த லெவல் எதுவுமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வைக்கவே இல்லை. இதில் இங்கே இருக்கிற எந்த கேண்டிலுமே இந்த லெவலுக்கு கீழே, அதாவது 44,300க்கு கீழே க்ளோசிங் வைக்கவே இல்லை. ஆனால் இந்த கேண்டில் பாருங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சுது. உடனே எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷார்ட் போயிருப்பாங்க. அதாவது ஆப்ஷன் பையர்ஸ்லாம் புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ண அடுத்த சைடு என்ன நடந்திருக்கும், மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல பெரிய லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து லாஸில் புக் பண்ணியிருப்பாங்க பாதி பேர். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் வந்து ஒரு சின்ன விக்கை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே இறங்கியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ட்ராப் மாதிரி தான் அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்த பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த கேப் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இது மாதிரி கேப் வந்து இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் இந்த தேர்ட் கேண்டிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஃபில் ஆகணும். அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சல்டேஷன் தான் கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக பாருங்கள், இந்த ரேஞ்சு ஓகேவா, இந்த லெவல் 44,485 இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட இந்த கேண்டில் வந்து கரெக்டாக இந்த ரேஞ்சு கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் திரும்ப வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்கும்போது லேர்ன் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதே போல் பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல வந்து ஏன் ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி மார்க்கெட் வந்து காமிச்சுது அப்படின்னா, இந்த ரேஞ்ச் பாருங்கள், ஆல்ரெடி இந்த லெவல் கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு டைம் மார்க்கெட் ஃபால் ஆன மார்க்கெட் வந்து இந்த லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கு. ஸோ என்ன இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட்னு நினச்சிட்டு நிறைய பேர் அவங்க செல்லர் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் பையரிங் வந்து என்ட்ரு ஆகிருப்பாங்க. என்ட்ரு ஆனவங்க இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இந்த லெவலை வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா
உங்களால் இந்த சைக்காலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த லெவலில் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணீங்க இந்த 12:45 12:50 இந்த 12:45 1 o'clock இந்த லெவலில் வந்து யாரெல்லாம் லாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு? ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நிறைய பேர் ட்ராப் ஆகிருப்பாங்க. மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணதுமே ஒரு நல்ல ஃபால், இனிமேல் நல்ல பெரிய ஃபால் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க. அகைன் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய கேனல் வைக்கவும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, லாஸில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க. அகைன் மார்க்கெட் வந்து திரும்ப லாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களோட நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.